ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எஸ், நெக்ஸ்ட் இயர்க்கான ரீடிங் ஜேர்னல் செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், வரைஞ்சிட்டேன். ட்ரா பண்ண வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அது ஆனால் ரொம்ப கஷ்டம், வரைகிறதே கஷ்டம். இல்லை வேறு கூட நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கஷ்டம். லாஸ்ட் இயர் இதுதான் என்னோட லாஸ்ட் இயர் ஜேர்னல். தெரியும் கண்டிப்பாக, இன்கேஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா. ஸோ லாஸ்ட் இயர் ஜேர்னல் வந்து ஸ்பைன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு பேஜை திறந்து வைக்கிறோம் அப்படின்னா, இப்படி திறந்து வைக்கையில் என்ன ஆகுனா, இது ரெண்டாக மடியும். அப்போ ரொம்ப யோசனையாக இருக்கும், ஒரு வேளை பிஞ்சு போயிடுமோ கிழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு. ஸோ அதே நேரத்தில் என்ன ஆச்சுன்னா கிழிஞ்சும் போகுது. ஸோ அதனால் இந்த டைம் என்ன பண்ணோம்னா, வேறு புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபேக்டர் நோட்ஸ். கண்டிப்பாக இவ்வளோ யூஸ் பண்ணால் எந்த டைரியாக இருந்தாலும் கிளியர் தான் செய்யும். ஸோ இது ரெண்டு வாங்கினேன். இது எதுலன்னு பார்த்தா ஏதோ ஒரு வெப்சைட்டில், இல்லை அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ எதுலேயோ ஒன்று, ரெண்டும் சேர்த்து ஒரு 300 சம்திங். ஸோ இது ரெண்டும் வாங்கினேன். ஒன்று ரீடிங் ஜேர்னலாகவும் இன்னொன்று நார்மல் ஜேர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இது இன்னும் ஒன்றும் செட் பண்ணலை, ஒன்றும் எழுதலை, பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட 2024க்கான ஜேர்னல் செட்டப்பாக பார்ப்போம். ஓகே, செகண்ட் எடுத்தோடனே நம்ம டிபிஆர் தான். டிபிஆரோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் டிபிஆர் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு பண்ணி வாங்கி போட்டது. ஸோ டிபிஆர் ரீடில்லாம் இதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு ஏதாவது திடீர்னு ஒரு புக் வாங்கணும், படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆஸ் யூஷுவல், இது வந்து பேஜ் ட்ராக்கர் அண்ட் டைம் ட்ராக்கர். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எவ்வளோ பேஜஸ் படிக்கிறோம் அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுற விதமாக இதை வந்து ரெடி பண்ணி வரைஞ்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மந்த்லி ரேப். சூப்பராக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப ஃபேவரட் பேஜ் ஆயிடுச்சு. நம்மளால் இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே நான் ரொம்ப ஹாப்பி. மந்த்லி ரேப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து 30 புக்ஸ் ஆஸ் யூஷுவல். இந்த இயரும் நம்ம 30 புக்ஸ் தான் வந்து டார்கெட் வச்சுருக்கோம். லாஸ்ட் இயரே முடிச்ச பாடு இல்லை, இந்த இயரும் முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. 30 இஸ் ஓகே. அது கீழே போனாலும் மேலே போனாலும் அது என்ன நானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி என்ன நானே அண்டர் ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு எல்லோ கலரில் சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. இது தெரியுமான்னு தெரியல, தோ இந்த சைடும். ஸோ 30 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கு. முடிக்க அதில் அந்த இதில் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த புக் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் போட்டுட்டு நமக்கு அந்த புக்கை பற்றி என்ன தோணுது, என்ன வரையணும்னு தோணுது, ஜஸ்ட் ஒரு ஆர்ட் டூட்லிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதுதான் இந்த பேஜில். அண்ட் அதுக்கடுத்து வந்து புது ஆத்தர் யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இங்கே இல்லை. அண்ட் இது வந்து டிரான்ஸ்லேஷன் புக், எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக் அப்படின்னு சொல்லி. இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த தோட்டியின் மகன் படித்தேன் இல்லையா, தோட்டியின் மகன் தமிழில் படித்தேன். ஆக்சுவலாக அது வந்து மலையாளம்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக். ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்லேருந்து நம்ம படிச்சிருப்போம், பட் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால இந்த ஒரு பிளேஸ் அலாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த புக்கை பற்றி சர்ச் பண்ணி எந்த மொழியிலேருந்து வந்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம், அதுக்காக. அண்ட் அதுக்கடுத்து ஆடியோ புக்ஸ். இந்த தடவை வந்து ஆடியோ புக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஆடியோ புக்கும் போடணும்னு நினச்சா மறந்துட்டேன். பட் ஓகே, இந்த மாதிரி போட்டால் ஃபுல்லாக சிகப்பு கலர் தான் வரும். பட் இருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு சம்மரி கேட்டிருக்கோன்னா அதை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். ஃபுல்லாக இது வந்து எந்த சம்மரியும் ஃபுல்லாக நான் கேட்டதே கிடையாது. ஓகே, எனிவே அது இருக்கட்டும், இந்த காலம் சும்மாவே இருந்தாலும் இருக்கட்டும். ஃபேவரட் புக் இந்த இயர், புக் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்கிறத விட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இந்த இயரில் படித்து எனக்கு பிடிச்சது, இந்த போன இயரில் படித்து பிடிச்ச புக்ஸ். ஸோ இது வந்து 2023 எனக்கு பிடிச்ச புக்ஸ் தான். இல்லை 2024 இல்லை வேணாம், ரெண்டுலேயுமே வச்சுக்கலாம். பாதியாக பிரிச்சுட்டு இங்கே 23 இங்கே 24. சரியா போச்சா? அடுத்து வந்து நியூ புக்ஸ் எதுக்கு அப்படின்னா, 24 நான் வாங்க போகிற புது புக்ஸ் எல்லாம் இல்லை எழுதி வச்சுப்பேன், அதுக்காக. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு குவிக் புக் ரிவ்யூ. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு புக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்போம், எவ்வளோ ரேட்டிங் கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் சும்மா போட்டேன். அடுத்து வந்து அன்ஹவுல்டுக்கான அர்த்தமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் இதை என்ன மென்டாலிட்டியில் எழுதினேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம புக் ஷெல்ஃபில் இருக்கும் இல்லையா புக்ஸு படிக்காமல், அந்த புக்ஸை வந்து படித்து முடிக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் விட்டுருக்கோம், ஒரு புக் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன நாமளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி புக்கோட நேம்ஸ் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் வந்து அதுக்கே 2 பேஜ் கிடையாது, இங்கே எழுதினதை வந்து வேறு ஆல்ரெடி ஒன்று போட்டேன். அண்ட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சின்ன மிஸ்டேக் அங்கங்கே. ரீடிங் ஸ்லம்ப் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் 2 வாரமாவது மினிமம் ரீடிங் ஸ்லம்ப் வந்துட்டுருக்கு எனக்கு. இப்போ கூட ரீடிங் ஸ்லம்ப் தான். அந்த நேரத்திலலாம் எடுத்து இந்த ஜேர்னலை வரைய ஆரம்பித்தேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு அந்த ரீடிங் ஸ்லம்ப் வருது, எவ்வளோ நாள் வருது அப்படின்னும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சேன்.
ஸோ அதுக்காக தான் இது வந்து ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு டிசம்பர் முடியும் இருக்குது. ஸோ என்னோட ரீடிங் ஸ்லம் சைக்கிள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரைஞ்சேன். அடுத்து வந்து ஃபேண்டசி ஃபிக்ஷன். கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணியே ஆகணும். இந்த வருஷம் நான் ஃபேண்டசி ஃபிக்ஷன் படித்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இதில் வேல்பாரி கூட எழுதிக்கலாம் போல. என்னை பொறுத்த முடியும் வேல்பாரி பார்ட் 2 ஃபேண்டசி ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து சீரீஸ்லாம் நம்ம படிப்போமான்னு தெரியலை, பார்ப்போம். அடுத்து ரெக்கமெண்டேஷன் வருமா? ரெக்கமெண்ட் திஸ் புக் ஃபார். நான் படிச்சிருக்க சில புக்ஸில் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வேறு ஏதாவது ஒரு பர்சனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன்ல. அப்படி நினைக்கிற புக்கும் அது என்ன ரீசனுக்காக அந்த புக்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ரீசனும் எழுதுறதுக்காக இந்த பேஜ். அடுத்த புக்ஸ் இது வந்து ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அந்த இயர் எண்டில் என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கோமோ அந்த புக்கோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் புக்கிஷ் ஐடியாஸ், ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஜ். அண்ட் அதுக்கடுத்து வந்து இது ஃபைனல் ஒரு அவுட்கம் மாதிரி. என்னென்னா 30 புக்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஜனவரியில் எத்தனை புக், ஃபெப்ரவரியில் எத்தனை புக், அந்த மாதிரி டிசம்பர் முடி எத்தனை புக்குன்னு பக்கத்தில் எழுதிக்கணும். டோட்டலாக எத்தனை புக்ஸ். அண்ட் இதுக்கு என்னென்னா என்கிட்ட இருக்க புக்கில் எத்தனை புக்கு நான் படித்து முடிச்சிருக்கேன், புதுசாக எத்தனை புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2. தென் தேர்டு வந்து பேஜஸ், எவ்வளோ பேஜஸ் நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓவராலாக. அண்ட் இது அன்ரீட் புக்ஸ். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு அன்ரீட் புக் ஷெல்ஃப் போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே இன்னும் அதிகமாகிடுச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் புக் ஹவுல் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த இயர் கடைசியில் வந்து நல்ல ஒரு 10 புக்கே வாங்கியிருப்பேன்னு வைங்களேன். 10 புக், மேக்ஸிமம் 10 புக் இருக்கும். 10 புக்கை இங்கிலீஷ் புக்ஸாக வாங்கி என்ன ஆயிடுச்சு, இந்த அன்ரீட் புக்கோட லிஸ்ட்டு எக்கச்சக்கமாகிடுச்சு. எத்தனைனா 10, 11, 12, 16, 30 புக்கு இருக்குது. ஸோ 32 புக்கு இருக்குது. இந்த புக் இது எதுக்காக அப்படின்னா, படிக்காமல் இத்தனை புக் வச்சுருக்க அர்ஷினி படித்து முடின்னு நானே டிக் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபையாக என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. அண்ட் அடுத்து இது வந்து எப்பயுமே புக்குக்காக அலாட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிக்கிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ், ப்ளஸ் அந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு 30 பேஜஸ்க்கு வரப்போகுது. பட் ஆனால் ஒரு 4 பேஜஸ் தான் எழுதினேன், அதுக்கு மேலே போர் அடிச்சிருச்சு. ஸோ அதுலேயே ஒரு 30 பேஜஸ் போயிடும். மிச்சம் பாதி புக்கு இருக்குன்னு வைங்களேன். திடீர்னு நமக்கு தோணும் ஏதாவது எழுதுறதுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபைனலி இதுதான் என்னோட ரீடிங் ஜேர்னல். இன்கேஸ் நீங்களும் ரீடிங் ஜேர்னல் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நான் பண்ணதில் ஏதாவது பிடிச்சிருக்கு, இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. லாஸ்ட் இயர் நான் பண்ண ஒரு ஜேர்னலை விட இந்த இயர் வந்து ரொம்ப ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் என்னோட லாஸ்ட் இயர் ஜேர்னல் கம்ப்ளீஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் எல்லாம் வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்டேட்டட் பிளானர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய சர்ச் பண்ணேன். 1000 ரூபானாலும் பரவாயில்லடா, 1500 ரூபானாலும் பரவாயில்ல, கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் தேடுறப்ப அந்த இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயம் எனக்கு தேவையில்லாததாக இருக்குது, சில விஷயம் ஓகே, சிலது எனக்கு தேவைப்படுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு 1500 ரூபா போட்டு வாங்குறப்ப எனக்கு காம்பேக்டாக ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கணும். கஸ்டமைஸ்டாலாம் வந்து எந்த ஜேர்னல் விற்கிறவங்களும் பண்ணி தரதில்லை. ஸோ என்ன பண்ணேன், டைரி வாங்கினேன். நானே எனக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே எழுதி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது எனக்கு பிடிச்ச ஒரு ரீடிங் ஜேர்னலாக இருக்குது. 2024க்கான ரீடிங் ஜேர்னல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.